வறுத்தல் மற்றும் நீற்றுதல் செயல்முறையின் போது ஈரப்பதத்திற்கு என்ன ஆகிறது? வறுத்தல் மற்றும் நீற்றுதல் ஆகிய இரண்டுமே தாதுக்களை அவற்றின் உருகுநிலைக்கு கீழே வெப்பப்படுத்தும் முறைகளாகும். இந்த வெப்பப்படுத்துதலின் போது தாதுவில் உள்ள ஈரப்பதம் மற்றும் எளிதில் ஆவியாகக்கூடிய கரிம மாசுகள் ஆவியாக வெளியேற்றப்படுகின்றன. கரப்பான் பூச்சிகளின் உடல் மற்றும் கால்களில் எவ்வகையான உறை உள்ளது? கேள்வி 1. கரப்பான் பூச்சிகள் கணுக்காலிகள் ஆர்த்ரோபோடா தொகுதியைச் சேர்ந்தவை. இவை கைட்டின், சிட்டின் என்ற கடினமான வெளிப்புற எலும்புக்கூட்டைக் கொண்டுள்ளன. இந்த உறை அவற்றின் உட்புற உறுப்புகளை பாதுகாப்பதோடு தசை இணைப்பிற்கும் இயக்கத்திற்கும் உதவுகிறது. எந்த தேசிய பூங்கா 1989 இல் நிறுவப்பட்டது? ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி தேசிய பூங்கா 1989 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. இது மேற்குத் தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கிண்டி தேசிய பூங்கா 1976 ஆண்டு நிறுவப்பட்டது. பாரம்பரிய விதைகள் எந்த சுற்றுச்சூழல் அளவுருக்களுக்கு உணர்திறன் கொண்டவை? பாரம்பரிய விதைகள் அந்தந்த பகுதியின் தட்பவெப்பநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப பரிணமித்தவை, எனவே அவை சிறிய மாற்றங்களுக்கும் எளிதில் பாதிக்கப்படும். ஒளி மற்றும் மண் ஈரப்பதம் மட்டும் காரணமல்ல, ஒட்டுமொத்த காலநிலையும் முக்கியமானது. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் செயற்கையானவை, இவை இயற்கை சுற்றுச்சூழல் அளவுருக்கள் அல்ல. உயரம் மற்றும் புவியியல் அமைப்பு ஒரு இடத்தின் நிலையை தீர்மானிக்கின்றன, ஆனால் அவை மாறும் அளவுருக்கள் அல்ல. விரிதாள் சூத்திரத்தில் செயற்குறியின் செயல்பாடு என்ன? விரிதாள் மென்பொருளில் எண்களை அல்லது செல் மதிப்புகளை கூட்டுவதற்கு குறியீடு ஒரு அடிப்படை கணித செயற்குறியாக பயன்படுத்தப்படுகிறது. இது சூத்திரங்களில் ஃபார்முலா முக்கிய பங்கு வகிக்கிறது. சிவப்பு தரவு புத்தகம் எந்த வகையான தகவல்களைக் கொண்டுள்ளது? சிவப்பு தரவு புத்தகம் ரெட் டேட்டா புக் அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் பட்டியலை வண்ணக் குறியீடுகளுடன் விரிவாக வழங்குகிறது. இது IUCN அமைப்பால் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வெளியிடப்படுகிறது. நஞ்சுக்கொடியின் வடிவம் என்ன? நஞ்சுக்கொடி பிளசென்டா என்பது தாய்க்கும் கருவுக்கும் இடையே தற்காலிகமாக உருவாகும் ஒரு வட்டு வடிவ டிஸ்க் ஷேப்ட் உறுப்பு ஆகும். இது கருவிற்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கவும் கழிவுகளை நீக்கவும் உதவுகிறது. ஒரு அட்டை தோலுடன் இணைந்தவுடன் அதன் கடி உடனடியாக ஏன் உணரப்படுவதில்லை? அட்டைகள் கடிக்கும்போது அவற்றின் உமிழ்நீரில் ஒரு மயக்க மருந்து போன்ற அனெஸ்தெட்டிக் பொருளைச் சுரக்கின்றன. இது கடித்த இடத்தில் உணர்வின்மையை ஏற்படுத்துகிறது. இதனால் அட்டை கடிப்பதை மனிதர்களோ அல்லது விலங்குகளோ உடனடியாக உணர முடிவதில்லை. கொடுக்கப்பட்ட சமநிலையில் குளோரின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? குளோரின் என்பது இயற்கையில் ஈரண மூலக்கூறாக டயாட்டமிக் மொலிக்யூல் காணப்படுகிறது. எனவே அதன் வேதியியல் வாய்ப்பாடு Cl2 ஆகும். இது ஒரு ஹாலஜன் வகை தனிமம் மற்றும் வெளிரிய பச்சை நிற வாயுவாகும். CO2 என்பது கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் வாய்ப்பாடு ஆகும். உடல் பருமனின் பொதுவான அறிகுறி என்ன? உடல் பருமன் என்பது உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் ஏற்படும் ஒரு மருத்துவ நிலை. இது BMI 30- மேல் இருக்கும்போது கண்டறியப்படுகிறது. இது வளர்சிதை மாற்றக் கோளாறுகள் மற்றும் இதய நோய்களுக்கு வழிவகுக்கும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.